எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் சாத்மீகம் உங்கள் முன்னே. என்ன எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துங்க ஒரு வங்கியில் எஜுகேஷன் லோன் வாங்கிறதுக்காக போனேன். அந்த எஜுகேஷன் லோன் வாங்க போனப்போ ஒரு சம்பவம் இருந்தது. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்காக பேசுகிறேன். ஆமாங்க, ஒரு வங்கியில் எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்காக, எனக்கு இல்லை பசங்களுக்கு எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்காக அந்த வங்கியின் மேலாளரை சந்திப்பதற்காக நான் போயிருந்தேன். போனோம்னா காலையில் போன ஒரு 10-11 மணிக்கு அந்த வங்கியின் மேலாளரை பார்த்து வணக்கம் சார் சொன்னேன். சொல்லுங்கள் அப்படின்னாரு. வணக்கம் சார்னு உழுந்து வச்சேன். சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் வணக்கம் சொன்னவர் திருப்பி வணக்கமே சொல்லலை. சரி பரவாயில்ல, நமக்கு காரியம் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு உடனே சார் இந்த மாதிரி எஜுகேஷன் லோன் வேணும் சார், அதுக்காக உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னாரு. அப்படியா ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி மேடம் அப்படின்னாரு. அவங்க லீவ் சார் அப்படின்னாரு. ஓ லீவா, நீங்கள் என்ன செய்யுங்க நாளை காலையில் ஒரு 10-11 மணிக்கு வாங்களேன் அப்படின்னாரு. ஓ தேங்க்யூ சார், வணக்கம் சார் அப்படின்னாரு. நான் வணக்கம் சொல்கிறது சொல்கிறது திரும்பி வணக்கமே சொல்ல மாட்டேன். சரி பரவாயில்லன்னு நான் வந்துட்டேன். மறுநாள் காலையில் 10-11 மணிக்கு வந்தேன். அதே மேலாளர் உட்காந்துருந்தார். பார்த்துட்டு சார் வணக்கம் சார் சொன்னேன். சொல்லுங்கன்னாரு. சார் வணக்கம் சார்ண்ணே சொல்லுங்க அப்படின்னாரு. அவர் வணக்கம் வைக்கவே மாட்டேன்றாரு. சரி அப்படின்னு சொல்லி இல்லை சார் எனக்கு வந்தேன், யாரோ மேடம் இல்லைன்னு சொல்லிட்டு 10-12 மணிக்கு சொல்லி வந்திருக்கேன் சார் சொன்னேன். அப்படியா சரி நீங்கள் இன்றைக்கி முடியாது, இன்றைக்கி வெளியில் நான் விசிட் போகிறேன், இன்ஸ்பெக்ஷன் போகிறேன், அதனால் நீங்கள் என்ன கோச்சிக்காம நாளைக்கு வந்துடுறீங்களா அப்படின்னாரு. சார் நாளைக்கு வரேன் சார், வணக்கம் சார் சொன்னேன். அப்படின்னாரு. வணக்கம் சொன்னால் வணக்கம் திருப்பி சொல்ல மாட்டேன்றாரு. எனக்கு ரொம்ப அது கஷ்டமாக இருந்தது. ஏன்னு கேளுங்களேன், வணக்கம் மனிதர்களால் மட்டும்தான் வைக்க முடியும். அதே போல் திருப்பி சொல்கிறதும் மனுஷர்களால் தான் திருப்பி சொல்ல முடியும், வேறு யாராலையும் சொல்ல முடியாதுங்க. அப்படி ஒரு உன்னதமான படைப்பு மனிதனுடைய படைப்பு. இவர் என்ன வணக்கம் சொல்ல மாட்டேன்றாரு, மனசுக்குள்ளே வரத்தாலும் நமக்கு எஜுகேஷன் வரணுமேன்றதுக்காக இது ஒரு ஓரத்தில் அது ஒரு ஓரத்தை வச்சு நான் போயிட்டுருக்கேன். மறுநாள் இங்கேருந்து போனேன். யாராக இருந்தார். வணக்கம் சார்ண்ணே. சொல்லுங்கள் அப்படின்னாரு. சார் வணக்கம் சார் வணங்கி சொல்கிறேன் சொல்லுங்க அப்படின்றாரு. இல்லை சார் இந்த எஜுகேஷன் லோன் சம்மந்தமாக வந்தேன், அதான் வர சொன்னீங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொன்னார். நான் உடனே சொன்னேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு சேர் தூரத்தை வச்சு இழுத்து போட்டேன். சேர் உட்காந்தேன். நான் எடுத்துகிட்டு போன டாக்குமெண்ட்லாம் டேபிள் வச்சேன். மேலாளர் பார்த்தேன். சார் எனக்கு நீங்கள் இப்போ எஜுகேஷன் லோன் தர வேண்டியதில்லை சரிங்களா, எனக்கு ஒரே ஒரு டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணோம் சார். நான் சார் எஜுகேஷன் லோன் கேட்கறதுக்காக உங்களை பார்க்கும்பொழுது காலையில் வந்த உடனே வணக்கம் சொல்கிறேன், வணக்கம் நீங்கள் சொல்ல. மறுநாள் வணக்கம் சொன்னேன், வணக்கம் சொல்ல மாட்டேன்றீங்க. மூணாவது நாள் வணக்கம் சொன்னால் வணக்கம் சொல்ல மாட்டேன்றீங்க. ஏன் எனக்கு திருப்பி வணக்கம் சொல்ல மாட்டேன்றீங்க? என்ன மாதிரி கருப்பாக இருந்தால் வணக்கம் சொல்ல மாட்டீங்களா? நெத்தியில் இது மாதிரி கட்டி இருந்தால் வணக்கம் சொல்ல மாட்டீங்களா? போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்யணுங்களா வணக்கம் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு பதில் சொல்லுங்கள் சார் சொன்னேன். அவர் ஆடிட்டாருங்க. அவர் உடனே எழுந்திரிச்சாரு. வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் போதுமா அப்படின்னாரு. எதுக்காக சொல்கிறேன்னாங்க, தயவு குறித்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக வேணாங்க, எவ்வளோ பெரிய டைட் ஒர்க்கில் இருந்தாலுங்க, உங்களை பார்க்க வர்றது பணக்காரர் இருந்தாலும் சரி, நடுத்தரவாதியாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, ரொம்ப வறுமை கோட்டின் கீழே இருந்தாலும் சரி, வணக்கம் சொல்லிட்டா தயவு குறித்து உங்களை வணங்கி கேட்குறேன். அவங்களுக்கு திருப்பி அந்த மாநிலர்களுக்கு நீங்கள் வணக்க வையுங்கள், வாழ்வீர்கள். மீண்டும் சந்திக்கிறேன்.